அது மத்தியானம் புலவு பண்ண போகிறேன். சோளம் இருக்குது தொட்டுக்கிறதுக்கு. வெங்காயம், பூண்டு, கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஜீரகம் தாளிச்சு போட்டு வதக்கிட்டு அப்புறம் உப்பு காரப்பொடி மசாலா பொடி போட்டு பாஸ்மதி ரைஸை போட்டு 1க்கு 1.5 தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு மூட வேண்டியதான். பண்ணலாம் பார்க்கலாம். ஜீரகம் தாளிச்சு போட்டு காயெல்லாம் போட்டாச்சு. உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். அரிசிக்கு தேவையான உப்பு அப்புறமா போட்டுக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு இப்போ போட்டிருக்கேன். வதங்கட்டும். பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு போட்டுவிட்டு தண்ணி விடலாம் வேணுங்கிறத. காய் வதங்கி எடுத்து அதுக்கப்புறம் அரிசியை போட்டு தண்ணி விட்டேன். 1க்கு 1.5 தண்ணின்ற கணக்கில் 3/4 போட்டேன். 1.25 விட்டேன். சூப்பரான சுவையான புலவு ரெடி எடுத்து இந்த மத்தியில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மத்தியில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கன்வே பண்ணுங்க மெசேஜ். கலர்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் மஞ்சப்பொடி போட்டு, சில பேர் மஞ்சப்பொடி போட மாட்டேன். புலவுக்கு டேஸ்ட் பார்த்தேன், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மத்தியில் பண்ணி பாருங்கள். புலவோட ஆனியன் பச்சடியும் சோளையும் தொட்டும் சாப்பிட்லாம். தயிர் சாத்துக்கு சாதம் வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்